ஒரு நாள்ல எப்படி அந்த படத்தை வந்து எடுக்க முடியும்? நீங்க நினைச்ச மாதிரி எல்லா சீன்ஸுமே பெர்ஃபெக்ஷனா வருமா அந்த ஒரு நாள்ல? இதான ஒரு படம் எடுத்த தியேட்டர்ல வந்துச்சு. மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சோம். 23 மணி நேரம் 23 நிமிஷத்துல அந்த படம் எடுத்தேன். கையில செல்போன் இருந்துச்சு, செருப்பு இருந்துச்சான்னு பாக்கலையே. நான் கலைஞர் நகரோட ட்ரெய்லர் இதுவரையும் நாங்க யாருக்கும் காமிக்கல. உங்க சேனலுக்கு நாங்க கொடுக்குறோம். 10 நாள் பசியோடு இருந்தாலும் ராஜா வேஷம் போட்டா அந்த கம்பீரம் தானா வந்துடும்டா. கருப்பு இல்ல, நான் சாவலாம், நாளைக்கு நீயும் சாகலாம். ஆனா இந்த கலை சாக கூடாதுடா, சாகவே கூடாதுடா. அது காத்து மாதிரி, கடல் மாதிரி இந்த பூமியில வாழ்ந்துகிட்டே இருக்கணும். 2 படம் வந்து ஒரே நாள்லயே நீங்க ஷூட் பண்ணி முடிச்சிருக்கீங்க. ஸோ எதனால வந்து ஒரே நாள்ல நீங்க வந்து ஷூட் பண்றீங்க சார்? நம்ம ஒரு படமே 3 நாள் தான் தியேட்டர்ல பார்க்க போறோம். அதுக்கு எதுக்கு நம்ம 30 நாள் 100 நாள்லாம் எடுக்கணுன்றது ஒரு இது. எனக்கு கிடைச்ச ப்ரொடியூசர் பெரிய அமௌண்ட் கொடுக்க முடியாம ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த அமௌண்ட்ல ஒரு 30 நாள் நம்மளால படம் பண்ண முடியாது. அதுல ஒரு 10 டைரக்டர் மட்டும் தான் இன்னைக்கு தேய்ச்சி வெளியில சொல்ல முடியும். உதாரணத்துக்கு லோகேஷ் கனகராஜ், நெல்சன், சங்கர் சார் அப்படின்னு சொல்லியே போகலாம். ஒரு 10 பேர் 15 பேர் அதிகபட்சம் சொல்லலாம். நான் எதுக்காக இந்த இன்டர்வியூ உங்களுக்கு கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, 24 மணி நேரத்துல ஷூட்டிங் மட்டும் இல்லாம போஸ்ட் ப்ரொடக்ஷனோட பண்றோம். ஓ, இந்த படத்தோட பூஜை வந்து பாத்தீங்கன்னா பிரசாத் ஸ்டுடியோவில் மிக விரைவில் வைக்கிறோம். ஆனந்த்ராஜ் சார், ஆக்டர் ஆனந்த்ராஜ் சாரை வந்து இப்போதைக்கு புக் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா அவரை வச்சுதான் கதையே டிராவல் ஆக போகுது. கதையின் நாயகனாக அவரை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அவரும் ஓகே சொல்லிட்டாரு. ஸோ மக்கள்கிட்ட நான் கேட்கறது என்னன்னா, 24 மணி நேரத்தில் ஒரு படம் பண்ணுறோம். அந்த படம் மக்கள் மத்தியில் போய் சேரணும். ஏதோ ஒரு ரூம்குள்ளே எடுத்தோம், ஒரு நாளில் எடுக்கிறோம், ஒரு சிம்பிளாக எடுத்து அப்படிலாம் இல்லாமல் ஒரு 500 பேர் க்ரௌடை வச்சு தான் எடுக்க போகிறோம். இதா படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000-25,000 பேர் க்ரௌடை வச்சு எடுத்தோம். கலைஞர் நகர் பார்த்தீங்கன்னா 5,000 பேர் க்ரௌடை வச்சு எடுத்தோம். இந்த படமும் பார்த்தீங்கன்னா 500 பேர் வச்சு எடுத்தோம். என்னுடைய படம்னாலே பிரம்மாண்டம் கண்டிப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு என்னுடைய அப்பாவோ, என்னுடைய அம்மாவோ, என்னுடைய சொந்தக்காரங்களோ எனக்கு வந்து உதவி பண்ணாத போது ஒரு ப்ரொடியூசர்னு ஒருத்தர் வந்து உதவி பண்ணுறாரு இல்லையா, அவர் கடவுளுக்கு சமம் தான். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான டேரக்டர் இருக்காரு. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய டேரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, படம் நல்லா வரணுன்றதுக்காக ரொம்ப நாள் எடுத்துப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம் கூட ஒரே படத்தை பண்ண டேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. பட் இந்த டேரக்டர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு டேரக்டர். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே நாள்ல ஒரு படத்தை ஃபுல்லாவே முடிச்சிருவாரு. அந்த மாதிரி ஒரு படம் இல்லைங்க, 2 படம் வந்து ஆல்ரெடி வந்து எடுத்துட்டாரு. அதுல ஒரு படம் சக்சஸ்ஃபுல்லா தியேட்டர்லயும் ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஸோ இவர் வேற யாரும் இல்லைங்க, நம்மளோட டேரக்டர் டாக்டர் சுகன் தான். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். 2 படம் வந்து ஒரே நாள்லயே நீங்க ஷூட் பண்ணி முடிச்சிருக்கீங்க. ஸோ எதனால வந்து ஒரே நாள்ல நீங்க வந்து ஷூட் பண்றீங்க சார்? நானும் எல்லாருமாரியும் பல கனவுகளோட தான் சினிமாவுக்கு வந்தேன். ஸோ எல்லாருமே வர்றது தான், சினிமாவில் வந்து பெருசாக ஜெயிக்கணும் அப்படின்னு வந்திருப்பாங்க. நான் என்னன்னா, கரெக்டான தயாரிப்பாளர்கள் கிடைக்கல ஃபர்ஸ்ட். அதனால நம்ம பேசிக்காக எல்லாரும் மாதிரியே ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ஆரம்பித்தோம். ஒரு 7 ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன். ஆனால் 7 ஷார்ட் ஃபிலிமே ஒரு ஷார்ட் ஃபிலிமே 3 நாள் எடுத்தேன். ஷார்ட் ஃபிலிம். ஓகே. ஆனா படம் வரும்போது இன்னைக்கு தியேட்டர்ல வந்து 3 நாளுக்கு மேல படம் வர்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதிகபட்சம் ஒன்னா 7 நாள். ரொம்ப பெரிய ஸ்டார் படம் வந்தா ஒரு 10 நாள் 14 நாள் ஒரு நாளே சில்வர் ஜூப்ளின்ற மாதிரி பயங்கரமா கொண்டாடுறாங்க. இப்படி இருக்கும் போது நம்ம படமே 3 நாள் தான் தியேட்டர்ல பார்க்க போறோம். அதுக்கு எதுக்கு நம்ம 30 நாள் 100 நாள்லாம் எடுக்கணுன்றது ஒரு இது. ரெண்டாவது, நம்ம ஜெயிக்கணும். நம்ம இன்னைக்கு சினிமாவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000கணக்கான இயக்குனர்கள் இருக்கிறாங்க. அந்த 1000கணக்கான இயக்குனர்களும் ஏகப்பட்ட போராட்டத்துல இருக்கிறாங்க. அது மீறியும் அவங்க ஜெயிச்சு சினிமாவில் வரணும். அப்போ என்ன ஆகும்னா, அவங்களுக்கு கரெக்டான ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கணும். நல்ல கதை வச்சிருந்தாலும் அந்த இயக்குனர்னால ப்ரொடியூசர் இல்லாமல் எடுக்க முடியல. அப்படி இருக்கும் போது நம்மளோட இது என்னன்னா, எனக்கு அந்த ப்ரொடியூசர் கிடைக்கலனால எனக்கு கிடைச்ச ப்ரொடியூசர் பெரிய அமௌண்ட் கொடுக்க முடியாம ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த அமௌண்ட்ல ஒரு 30 நாள் நம்மளால படம் பண்ண முடியாது. ஆனா அதே இது அந்த பெரிய ஹீரோ வச்சு எடுக்கணும்னா எப்படி பண்ணலாம்னு யோசிக்கும் போது ஒரு நாள் என்ற கான்செப்ட் எடுத்தேன். இதுதான் ஒரு நாள்ல எடுக்க வேண்டிய விஷயம். ஸோ எதுக்காக இது ஒரு நாள்ல எடுக்கிறேன்னா, ஏற்கனவே சொன்ன இல்லையா, 1000 இயக்குனர்கள் மேல சினிமாவில் போராடிட்டு இருக்காங்க. அதுல ஒரு 10 டைரக்டர் மட்டும் தான் இன்னைக்கு தேய்ச்சி வெளியில சொல்ல முடியும். உதாரணத்துக்கு லோகேஷ் கனகராஜ், நெல்சன், சங்கர் சார் அப்படின்னு சொல்லியே போகலாம். ஒரு 10 பேர் 15 பேர் அதிகபட்சம் சொல்லலாம். ஆனா தோத்தவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அந்த 10-15 பேர்ல வரணும்னு நம்ம புதுமையா எதனா ஒண்ணு பண்ணணும். அப்ப பண்ணணும்னா இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணியாதான் வர முடியாதுன்றதுனால தான் ஒரு நாள்ல படம் எடுத்தேன். இவ்வளவுதான். ஓகே சார். இப்போ நீங்க வந்து ஒரு நாள்ல வந்து படம் எடுத்தேன்னு சொல்றீங்க.
ஒரு நாள்ல எப்படி அந்த படத்தை வந்து எடுக்க முடியும்? நீங்க நினைச்ச மாதிரி எல்லா சீன்ஸுமே பெர்ஃபெக்ஷனா வருமா அந்த ஒரு நாள்ல? ஆக்சுவலி பிதான்னு ஒரு படம் எடுத்த தேட்டர்ல வந்துச்சு, மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சோம். 23 மணி நேரம் 23 நிமிஷத்துல அந்த படம் எடுத்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி சுயம்பரம்னு ஒரு படம் 24 மணி நேரத்துல எடுத்தாங்க. 8 டைரக்டர் எல்லாமே பெரிய டீமும் அப்படியே ஒரு பிரம்மாண்டமா எடுத்தாங்க. ஸோ அதுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த படத்துக்கு நான் மட்டும் தான் டைரக்டர், ஒரே டைரக்டர். பட் ஆனா லொகேஷன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லொகேஷன், ஒரு திருவிழா செட்டப், கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் கலந்துக்கிற ஒரு திருவிழா செட்டப், ராட்டணும், அது இது ஜிம், அப்படி ஒரு பெரிய செட்டப்போட ஒரு இடமும், மற்றபடி ஒரு வீடு, அது இல்லாம ஒரு 10 லொகேஷன் எல்லாம் சேர்ந்து ஒரு நாள்ல ஒரு படமா எடுத்தோம். அந்த படம் தேட்டருக்கும் வந்துச்சு, நல்ல ரெஸ்பான்ஸ்லாம் கிடைச்சு, நிறைய இடத்துல நல்ல ரிவ்யூவும் வந்துச்சு. ஸோ இது மத்தியில அந்த ப்ரொடியூசர் வந்து எனக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுத்தார். இது ஒரு நாள்ல நீங்க எடுத்தீங்க. ஆக்சுவலி அந்த படத்துக்கு நான் ப்ரொடியூசர் கிடையாது, அவரு ப்ரொடியூசர் கிடையாது இதா படத்துக்கு. அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த படத்துக்கு நான் ப்ராப்பரான ப்ரொடியூசர் கிடையாது, படம் ப்ரொடியூசர் சரியா இல்லைன்றதுனால என்ன ப்ரொடியூஸ் பண்ண சொன்னீங்க, அடுத்த படம் நான் ப்ரொடியூஸ் பண்றேன், நீங்க படம் பண்ணுங்கன்ட்டு அதே அமௌண்ட்டை தான் அவர் சொன்னாரு. ஸோ இதுல எனக்கு பெரிய சேலஞ்ச் என்னன்னா, எல்லாமே ஆக்டர். இதுல கேமராமேன் பாத்தீங்கன்னா பெரிய படம் போட்ட எல்லாருமே பெரிய, அதாவது ஆர்டிஸ்ட் ஆல்ரெடி பெரிய ஓரளவுக்கு, அதாவது தேர்ட் கேட்டகரின்னு வாங்க இல்லையா. இப்போ ரஜினி, கமல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜய், சூர்யா, அஜித், அந்த மாதிரி தேர்ட் கேட்டகரி, சிம்பு, தனுஷ், அந்த கேட்டகரியில அப்படியே பாத்தீங்கன்னா பிரஜன் ஒரு ஆக்டர், இப்ப கூட பிக் பாஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பிரஜன், லிவிங்ஸ்டன், லவ் டுடே, கதிர், அப்புறம் பிரியாங்கா, மிக மிக அவசரம் பிரியாங்கான்னு சொல்லிட்டு எல்லாமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட போட்டு பண்ணோம். ஸோ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே நல்லாவும் கோஆபரேட் பண்ணாங்க. படத்தையும் முடிச்சுட்டேன். படம் தேட்டருக்கு வரதுக்கு இன்னும் சில நாட்கள்ல வரப்போகுது. இப்போ நான் எதுக்காக இந்த இன்டர்வியூ உங்களுக்கு கொடுக்குறேன்னு பாத்தீங்கன்னா, 24 மணி நேரத்துல ஷூட்டிங் மட்டும் இல்லாம போஸ்ட் ப்ரொடக்ஷனோட பண்றோம். 24 மணி நேரம் நம்மளுக்கு கிடைச்ச டைம் 24 மணி நேரம். இதுக்கு முன்னாடி பண்ணது எல்லாமே பாத்தீங்கன்னா ஷூட்டிங் முடிச்சிருப்பேன். இந்த படத்துல 24 மணி நேரத்துல ஷூட்டிங், எடிட்டிங், டப்பிங் வந்து லைவ்ல போறோம், எஃப்எக்ஸ், மிக்சிங், டிஏ, ஸோ எல்லாமே சேர்த்து 24 ஹவர்ஸ்ல நாங்க படத்தை முடிச்சு 2 வேல் ரெக்கார்டு வராங்க ஷூட் பண்ணி ரெக்கார்ட் செக் பண்றதுக்கு. ஸோ அவங்களுக்கு அன்னைக்கே போட்டு காமிக்கிறோம். இந்த படத்தோட பூஜை வந்து பாத்தீங்கன்னா பிரசாத் ஸ்டுடியோல மிக விரைவில் வைக்கிறோம். அது எல்லாருடைய சப்போர்ட், எல்லாருமே இன்வைட் பண்ண போறோம். பிரசாத் ஸ்டுடியோல பிரம்மாண்டமா வைக்கிறோம். இந்த படத்துக்கு லீட் ஆக்டர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய ஆட்கள் பண்றாங்க. இப்போதைக்கு ஆனந்த்ராஜ் சார், ஆக்டர் ஆனந்த்ராஜ் சாரை வந்து இப்போதைக்கு புக் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா அவரை வச்சுதான் கதையே டிராவல் ஆக போகுது. கதையின் நாயகனாக அவரை நாங்க பிக்ஸ் பண்ணிருக்கோம். அவரும் ஓகே சொல்லிட்டாரு. அவருடைய ஃபுல் சப்போர்ட்டுமே எங்களுக்கு இருக்கு, ரொம்ப பெரிய பிளஸ்ஸா இருக்கு. மற்றபடி எல்லா வேலைகளும் போயிட்டு இருக்கு. மியூசிக் பாத்தீங்கன்னா நரேஷ்ன்ட்டு ரேணிகுண்டா படத்தோட அதுல கீபோர்டு இதெல்லாம் பண்ணியிருப்பாரு அவர், நரேஷ் தான். என்னுடைய படங்கள் ஃபுல்லா அவர் தான். இளையராஜா கேமராமேன், அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சிறை, டானாக்காரன், அன்பறிவு, போஸ், ஆண் பாவம் போல இது எல்லாத்துலயும் செகண்ட் கேமராமேனா ஒர்க் பண்ணியிருந்தா. நம்ம படத்துல வந்து அவர் மெயின் கேமராமேனா ஒர்க் பண்றாரு. எஸ்பி அகமது சார் எடிட்டர், அதாவது அமீர் சார் படங்கள் எல்லாமே அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. எஸ்பி ஜெகநாதன் எடுத்துட்டார் இல்லையா, அவருடைய படங்கள் எல்லாமே அவர் தான் பண்ணியிருந்தாரு. எஸ்பி அகமது சார் அவர் தான் வந்து இந்த படத்துக்கு எடிட்டரா ஒர்க் பண்றாரு. ஸோ டீம் எல்லாமே பக்காவா ரெடி ஆயிடுச்சு. இப்போ மக்கள் கிட்ட நான் கேட்கறது என்னன்னா, 24 மணி நேரத்துல ஒரு படம் பண்றோம், அந்த படம் மக்கள் மத்தியில போய் சேரணும். இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்க படம் ராயன் கூட என் படம் ரிலீஸ் ஆச்சு, ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதுக்காக மக்கள் மத்தியில சேரணும்னா, ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷனோட இந்த படத்தை நாங்கள் பண்றோம். ஸோ அதுக்கு மக்கள் வந்து எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாதான் மேலும் மேலும் நான் பெரிய பெரிய, உதாரணத்துக்கு இந்த படம் வந்து ரஜினி சாரை போய் பார்க்க போறோம், விஜய் சேதுபதி சாரை பார்க்க போறோம், கமல்ஹாசன் சாரை பார்க்க போறோம். ஸோ பெரிய எல்லாரையுமே போய் இன்வைட் பண்ண போறோம் பூஜைக்கு. அதுவும் இல்லாமல் தயாரிப்பாளர் சங்கத்துல இப்போ தமிழ் குமரன் சார், லைக் அவர்ல இருந்து எல்லாரையுமே இன்வைட் பண்றோம். பூஜையே அவ்வளவு பிரம்மாண்டமா நடக்க போகுது. எதுக்காக இவ்வளவு பெரிய நான் கூப்பிடுறேன்னா, இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கோன்றது மக்களுக்கு தெரியணும், படம் என்ன பண்ணியிருக்காங்கன்றது தெரியணும். ரெண்டா, இந்த படம் வந்து ஏதோ ஒரு ரூம்குள்ள எடுத்தோம், ஒரு நாள் எடுக்கிறோம், ஒரு சிம்பிளா எடுத்து அப்படிலாம் இல்லாம ஒரு 500 பேர் கிரௌட வச்சுதான் எடுக்க போறோம். பெரிய ஒரு பிரம்மாண்டத்தோட தான் எடுக்க போறோம். மிக விரைவில் ஷூட் போறோம். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வேணும். ஓகே சார். இப்போ நீங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சொன்னீங்க, எனக்கு அந்த டைம்ல வந்து ப்ரொடியூசர் கிடைக்கல, பட்ஜெட் ரொம்ப கம்மியா இருந்தனால நாங்க ஒரே நாள்ல ஷூட் பண்ணோம் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இந்த படமும் அதே காரணத்துக்காக தான் அப்படி பண்றீங்களா, இல்ல இது வந்து நீங்க ஒரு ரெக்கார்ட் நான் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பண்றீங்களா? நீங்க வந்து ஒரு விஷயம் கரெக்டா சொன்னீங்க. அந்த படம் ப்ரொடியூசர் கிடைக்காதனால அப்படி பண்ணேன். பட் இருந்த ப்ரொடியூசரை வச்சு பண்ணன்ற போது, இந்த படத்துக்கும் ஏன் நான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து பண்றேன்னா, எனக்கு பெரிய ப்ரொடியூசர் கண்டிப்பா வேணும். எனக்கும் வந்து லோகேஷ் கனகராஜ் சார் மாரி ஒரு பிரம்மாண்டமான படம் எடுக்கணும், நெல்சன் மாரி, அப்புறம் சங்கர் சார் மாரி இந்த மாதிரி பிரம்மாண்டமான படம் எடுக்கணும்னு தான் ஆசை. என்னுடைய படம் சின்ன பட்ஜெட்டா இருந்தாலும் பிரம்மாண்டம் பெருசா இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு பிதா படம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 25,000 பேர் கிரௌடு வச்சு எடுத்தோம்.
கலைஞர் நகர் பார்த்தீங்கன்னா 5000 பேர் கிரௌட வச்சு எடுத்தோம். இந்த படமும் பார்த்தீங்கன்னா 500 பேர் வச்சு எடுக்கும். என்னுடைய படம்னாலே பிரம்மாண்டம் கண்டிப்பா இருக்கும், அதுல எந்த மாற்றமும் இருக்காது. லொகேஷனும் வந்து 10 லொகேஷன் 12 லொகேஷன் இருக்கும், ஆர்டிஸ்டும் அவ்வளவு பேர் இருப்பாங்க. ஸோ அப்போ எனக்கு பெருசா எடுக்கணும் போது எனக்கு கரெக்டான ப்ரொடியூசர் கிடைக்கல. ஸோ இந்த படம் வந்து மக்களாகிய நீங்களும் சப்போர்ட் பண்ணணும். எனக்கு திரையுலகத்துல இருக்க அத்தனை ப்ரொடியூசர் காதுக்கும் போகணும், அத்தனை ஆக்டர்ஸ் காதுக்கும் போகணும். அவங்க காதுக்கெல்லாம் போனாதான் அவங்க இந்த படத்தை பத்தி எதிர்பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா தான் எனக்கு பெரிய லைஃப் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி பண்ணது எல்லாமே பெருசா மக்கள் மத்தியில சேராதனாலதான் இந்த படம் பெருசா மக்கள் மத்தியில சேரணும், பெரிய திரையுலகத்துல இருக்க எல்லார்கிட்டையும் சேரணுன்றதுக்காக தான் இந்த ரிஸ்க் எடுக்கிறேன். இந்த படம் ஓரளவுக்கு ஒரு நல்ல பட்ஜெட்ல தான் எடுக்கிறேன். ரொம்ப சின்ன பட்ஜெட் அது இல்லை, அதோட ஒரு 3 மடங்கு இதுக்கு முன்னாடி எடுத்த அந்த படத்தோட பட்ஜெட்டோட ஒரு 3 மடங்கு அதிகமாக தான் இந்த படத்துக்கு எடுக்கிறோம். மேபி இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெரிய பட்ஜெட்ல ப்ரொடியூசர்கள் வந்தால் பிரம்மாண்டமா எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. இப்போ பொதுவா நார்மலா வந்து படம்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 இல்ல 3 சீன் தான் வந்து ஒரு நாளைக்கே வந்து ஷூட் பண்ணுவாங்க, இல்ல மிஞ்சி போனா 5 சீனுக்கு மேல ஷூட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அப்பதான் சீன் வந்து பெர்ஃபெக்ஷனா வரும் அப்படின்றதுக்காக பண்ணுவாங்க. இப்போ நீங்க வந்து ஒரே நாள்ல நீங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேற சொல்லியிருக்கீங்க. அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50-60 சீனை வந்து நீங்க ஒரே நாள்ல ஷூட் பண்ற மாதிரி வரும். அது எப்படி நீங்க பண்ண முடியும்? பிரதர், இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சீன் மட்டும் எடுக்கல. இந்த படத்துல 5 சாங் எடுக்கிறோம். ஒரு சாங்ல மினிமம் 25ல இருந்து 50 டான்சர்ஸ் ஆட போறாங்க. அப்போ 5 சாங்ஸ் குறைஞ்ச 20 பேர் கணக்கு போட்டாலே 100 பேர் ஆயிருது. 25 பேர் போட்டாலே 125 பேர் வருது. சோ 125 பேர் டான்சர்ஸ் மட்டும் பண்றாங்க. 2 ஃபைட்டு, ஒரு ஃபைட்டுக்கு குறைஞ்ச 20 பேர்னாலும் 2 ஃபைட்டுக்கு 40 பேர். இது இல்லாம சீன்ஸ் 50 சீன்ஸ், இது இல்லாம 50 சீன்ஸ் பண்ணறோம். சோ ஒரே டைரக்டர் தான், ஆனா 2 ஸ்பாட் ரெடி ஆயிட்டு இருக்கும். இந்த இடத்துல நாங்க ஷூட் போயிட்டு இருக்குமே, அடுத்த ஸ்பாட்ல வந்து என்னுடைய அசிஸ்டன்ட் எல்லாருமே ரெடியா வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்ப சத்திரத்துல சீன் எடுத்துட்டு இருக்கேன்னா, பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷனோட செட்டப்க்கு அங்க ரெடியா எல்லாமே இருக்கும். நானும் கேமராமேனும் ரெடி. அடுத்த செகண்டே இங்க முடிச்ச ஒரு இப்ப சீன் முடியுதுன்னா அடுத்த 5 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல அந்த ஸ்பாட்டுக்கு போனோம். அங்க ஆர்டிஸ்ட் எல்லாம் ரெடியா இருப்பாங்க. நாங்க போய் அடுத்த சீன் அங்க முடிக்கணும். அங்க முடிச்சுட்டு அப்படியே ஆனந்தராஜ் சார் வீடுனா அந்த வீடோட இருக்கணும், போலீஸ் ஸ்டேஷனா போலீஸ் ஸ்டேஷன் வீடு, அதுக்கப்புறம் தேட்டர்னா தேட்டர். இதுல வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன், தேட்டரு, ரைஸ் மில்லு, ஒரு தொழிலதிபரோட வீடு, ஒரு ரியல் எஸ்டேட்டோட வீடு, கோயில், சர்ச்சு, மசூதி, இப்படின்னு எல்லாமே ஒரு பெரிய செட்டப்போட தான் பண்ண போறோம். மேபி பெரிய சக்சஸ் ஆகணும். உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம். இப்போ இத்தனை லொகேஷன் இருக்கு. இந்த லொகேஷனுக்கு ஷிஃப்டிங் பண்றதுக்கு நிறைய டைம் எடுக்குமே, அது எப்படி நீங்க? கண்டிப்பா அதுதான். அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, நானும் கேமராமேனும் இல்லையா இந்த படத்தை கண்டிப்பா பண்ண முடியாது. என்னுடைய பிளானிங், என்னுடைய அசிஸ்டன்ட்டுங்க அதை ரெடி பண்றோம், கேமராமேனோட அசிஸ்டன்ட் அங்க ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. சோ நாங்க ஷிஃப்ட் ஆகிறதுக்கு மட்டும் தான் டைம் ஆகும் தவிர மற்றபடி ஆர்டிஸ்ட் அந்த இடத்துக்கான ஆர்டிஸ்ட் இங்க வர முடியாது, இங்க இருக்கிற ஆர்டிஸ்ட் அங்க வர, அதாவது வரலாம். அது இன்ட்ரோல் பிளாக் மேலதான் எல்லாருமே ஜாயிண்ட் ஆவாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களோட போர்ஷன் அங்க எடுக்கிறோன்றதுல அங்க ஆல்ரெடி அவங்க ரெடியா இருப்பாங்க. நாங்க மட்டும் தான் போயிட்டு அங்க ஷார்ட் ரெடியா அந்த டைம்ல ஷார்ட் எடுப்போம். இவ்வளவுதான் விஷயம். ஓகே. இப்போ நீங்க நினைக்கிற மாதிரி பெர்ஃபெக்ஷன் வருமா? இதுக்கு முன்னாடியே நீங்க ஏதாவது ரிஹர்சல் பண்ண போறீங்களா, இல்ல எப்படி இது ஷூட்? அதுதான் பிரதர். என்னன்னா இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் வந்து எனக்கு அனுபவத்தை கொடுத்துச்சு. பிதான்னு ஒரு படம் பண்ணேன், அதுல என்னென்ன நான் மிஸ்டேக் பண்ணிருப்பேன், என்னால ஒரு நாள்ல பண்ணும்போது என்னென்ன தவறுகள்ன்றது எனக்கு தெரிஞ்சிருக்கும், மக்களுக்கு தெரியாது. மக்கள் ஒரு வாட்டி பார்த்திருப்பாங்க, ஆனா நான் அதுக்கு முன்னாடி 10 வாட்டி அதை பார்த்திருப்பேன். இதெல்லாம் தவறு இருக்கு, ஒரு வாட்டி பார்க்கும்போது கண்டுபிடிக்க. ஒரு எந்த பெரிய படமே நீங்க பார்க்கும் போதே ஒரு சில இடத்துல நிறைய லேக் ஆயிருக்கும், நிறைய வாய்ஸ் சிங்க் ஆகும், ஏதோ ஆகிருக்கலாம். சோ நாங்க ஒரு நாள் பண்ணும்போது அதுல நிறைய மிஸ்டேக் இருக்கும். ஆனா அதோட அனுபவம் எல்லாம் இதுல எனக்கு பாடத்தை கட்டி கொடுக்கும். ஏன்னா ஆல்ரெடி நான் 2 படம் பண்ணியிருக்கேன்றதுனால எந்தெந்த இடத்துல என்னென்ன தப்பு வரன்றது எனக்கு ஆல்ரெடி இங்க தெரியும். ஒரு உதாரணத்துக்கு டப்பிங்ல தப்பு வந்திருக்கலாம், ஃபோக்கஸ்ல கேமரா ஃபோக்கஸ்ல தப்பு வந்திருக்கலாம், இல்ல டிஏல ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகிருக்கலாம். ஸோ அந்த மிஸ்டேக் ஆகாதெல்லாம் இதுல வந்து நாங்க திருத்தி எடுத்துருவோம். ஓகே சார். இப்போ வந்து படம் வந்து இந்த ஷூட்டிங் இப்படிலாம் பண்ணுவேன், அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன்னு சொல்றீங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷனும் சைமல்டேனியஸா நடந்துட்டு இருக்க போது நீங்க ஷூட் பண்ணும்போது, ஸோ அது ஒரு டைரக்டர் பக்கத்துல போய் உட்காந்து அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்குமே பர்ஃபெக்டா வரும். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு எடிட்டர் வந்து SP அகமது சார். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அமித் சாரோட எடிட்டர். அவரு கீழே ஒரு 4 அசிஸ்டன்ட் வச்சிருக்கோம். சோ என்னன்னா ஒரு சீனுமே இந்த படத்துல வந்து 12 ஹவர்ஸ்ல தான் படத்தை எடுக்க போறோம். படமே டோட்டலா 12 ஹவர்ஸ்ல தான் எடுக்கிறோம் ஷூட்டிங். மீதி 12 ஹவர்ஸ் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன். ஆனா ஸ்டார்டிங்ல இருந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிடும். இந்த படத்துல டைட்டிலும் அன்னைக்கு தான் ரெடி பண்றோம், போஸ்டர் அன்னைக்கு தான் ரெடி பண்றோம், சாங்ஸ் ரெக்கார்டிங் அன்னைக்கு தான் ரெடி பண்றோம். ஸோ எல்லாமே அன்னைக்கு தான் ரெடி பண்றோம். ஸோ என்னன்னா, நான் இன்னைக்கு மதியானம் ஒரு 2 மணிக்கு ஷார்ட் வைக்கிறேன்னா, அவர் எடிட்டருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரீல் நான் எல்லாமே சொல்லியிருப்பேன், இது வரையும் ரீல் வரப்போது, இது வரையும் நீங்க கட் பண்ணுங்கன்னு. அவர் அந்த ரீலை ஆர்டர் பண்ணி இது பண்ணியிருப்பாரு. எனக்கு 2ல இருந்து 3 மணிக்குள்ள நான் ஃபர்ஸ்ட் ரீலுக்கான தேவைகளை மோஸ்ட்லி 4 மணிக்குள்ள
முடிச்சிருவேன். ஸோ அவர் 4 மணிக்குள்ள அவரு என்ன ஸ்கிரிப்ட் சொன்னதுனால அவருக்கு ஓரளவு தெரியும், சீன்ஸ் பேப்பர் போயிடும், எல்லாமே போயிடும், அவர் ஓரளவு ரெடி பண்றாரு. நான் 4 மணிலேருந்து ஒரு 10 நிமிஷம் பிரேக். ஆனால் ஃபர்ஸ்ட் ரீல் 20 நிமிஷம், நான் 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் டைம் எடுத்துப்பேன். பார்த்துட்டு என்னென்ன கரெக்ஷன் இருக்கோ அதெல்லாம் சொல்லிட்டு வந்துருவேன். அந்த 10-15 நிமிஷத்துக்குள்ளேயே அடுத்த சீனுக்கான வேலைகளும் ரெடி ஆயிட்டு இருக்கும். ஸோ டப்பிங் வந்து லைவ்ன்றதுனால டப்பிங் பிரச்சனை இல்லை. மியூசிக் வந்து மியூசிக் டைரக்டர் தான் பண்ணணும். அந்த இடத்துல என்னால் உட்கார முடியாது, ஏன்னா எல்லா இடத்துலையும் உட்கார்ந்தாலும் என்னால் படத்தை முடிக்க முடியாது. மியூசிக் டைரக்டருக்கு நான் எல்லா சீன்ஸ்க்கான சுச்சுவேஷனும் சொல்றதுனால அவருக்கு அந்த அளவுக்கு மைண்ட்ல இருக்கும், அவர் அதை கரெக்டாக போட்டுருவாரு. ஃபைனல் கரெக்ஷன் மட்டும் நான் பண்ணுவேன், ஏன்னா 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் சும்மா தானே இருக்க போறேன். அதுக்கப்புறம் எல்லா இடத்தையும் நான் போய் பார்க்க போறதுனால எனக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே இல்லை. சரிங்க சார், இப்போ வந்து நீங்க சொல்றீங்க எனக்கு வந்து பட்ஜெட் கம்மியா இருக்கனால இந்த மாதிரி பண்றதுலாம் சொல்றீங்க. இப்போ இதை வந்து ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டு மற்ற ப்ரொடியூசர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா புதுசா ட்ரை பண்ற டேரக்டர்ஸா இருக்கும், இல்ல ஆல்ரெடி இருக்க டேரக்டர்ஸ் கிட்டயும் நீங்களும் ஒரு நாள்லயே படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான பட்ஜெட்டை குறைச்சிட்டாங்கன்னா அந்த டேரக்டர்ஸ்ல உங்க மேல ஒரு கோவம் ஆயிடுவாங்களே? கண்டிப்பா டேரக்டருக்கு கோவம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நான் மறுபடியும் என்ன சொல்றேன்னா, ப்ரொடியூசர் ஒருத்தர் கிடைக்கிறது நம்மளுக்கு பெரிய கிஃப்ட். நம்மள அதாவது உதாரணத்துக்கு என்னுடைய அப்பாவோ என்னுடைய அம்மாவோ என்னுடைய சொந்தக்காரங்களோ எனக்கு வந்து உதவி பண்ணாத போது ஒரு ப்ரொடியூசர்னு ஒருத்தர் வந்து உதவி பண்றாரு இல்லையா, அவர் கடவுளுக்கு சமம் தான். ஸோ அப்படியேப்பட்ட ப்ரொடியூசர் வந்து நம்ம கிட்ட சொல்லும் போது அதை சேலஞ்சா எடுத்து நீங்க பண்ணுங்க. நீங்க அந்த படத்தை சேலஞ்சா எடுத்து பண்ணி ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய லைஃப் மேல போகுது, நீங்க கீழே வர போறது இல்லை, உங்களுடைய லைஃப் மேல போகுது. ஸோ அது கண்டிப்பா முடியும். எல்லா இயக்குநர்களும் நான் சொல்றது என்னன்னா, உங்களால முடியாதது எதுவுமே இல்லை. ஒரு கற்பனையில நீங்க ஒரு விஷயத்த ரியலா மக்கள் இடத்துல எடுத்துன்னு வந்து காமிக்கும் போது அப்போ உங்களால ஏன் ஒரு படத்தை வந்து கரெக்டா இந்த டைம்ல முடிக்க முடியாது? உங்களை நீங்க நம்புங்க, ஆட்டோமேட்டிக்கா பண்ணலாம். ஓகே சார், ஆல்ரெடி உங்களோட பிதா படம் வந்து நானுமே பார்த்துருக்கேன். அது எங்களுக்குமே வந்து ஒரு வியப்பா தான் இருந்தது, எப்படி ஒரு நாள்ல இவ்வளோ விஷயம் பண்ண முடியும்னு ரொம்ப ஒரு ஆச்சரியமா தான் இருந்தது. அடுத்து வந்து இப்ப கலைஞர் நகர் வந்து சீக்கிரமா ரிலீஸ் பண்ண போறோம்னு சொல்றீங்க, எப்போ வந்து இந்த படம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஒன்னும் பிரச்சனை இல்லை பிரதர். நான் கலைஞர் நகரோட ட்ரெய்லர் இதுவரையும் நாங்க யாருக்கும் காமிக்கல, உங்க சேனலுக்கு நாங்க கொடுக்குறோம், நீங்க பாருங்க, மக்களுக்கும் நீங்க போட்டு காமிங்க. இந்த ப்ரொமோ இந்த இது டெலிகாஸ்ட் ஆகும்போது அதுலயே நீங்க ட்ரெய்லர் போடுங்க, மக்களும் பார்க்கட்டும். ஒரு நாள்ல எப்படி பண்ணிருக்கணும் மக்களுக்கும் தெரியும். இது மட்டும் இல்லாம இப்ப பண்ண போற படமும் எப்படி இருக்குன்றது நீங்க அதை வச்சே கெஸ் பண்ணிக்கலாம். சரிங்க சார், உங்களோட படம் வந்து வெற்றி பெற எங்க டீம் சார்பா நாங்க வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். இவ்வளவு நேரம் உங்க நேரத்துக்காக நன்றி சார். மிக்க நன்றி. நீங்களும் நல்ல கேள்விகள் நிறைய கேட்டீங்க. உங்க சேனலும் மேலும் மேலும் வளர்றதுக்கு என்னுடைய சார்பாகவும் எங்க டீம் சார்பாகவும் நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய சப்போர்ட், உங்க சேனலோட சப்போர்ட் எப்பயுமே எங்களுக்கு வேணும். நன்றி, வணக்கம்.